இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நேரத்திலும் நம் ஜீவன் என்ன நினைக்கின்றது? பெருமானே, உன்னை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேனே, உன்னடகை பார்த்து கொண்டே இருக்கிறேனே, கண்குடும் பகலும் கன்று இளறியால் கண்ணனீர் கைகளால் கிடைக்கும், சங்கு சக்கரங்கள் என்றே கைகூப்பும், தாமரைக்கண் என்றே தளரும் என்று பாடினாரே, அந்த பாட்டை நினைக்கின்றேன். திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து போங்கு பெரும் சன்னல் ஊடுகையிலுகள பொங்குமலை போதில் பொறிபண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலை பற்றி வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ எம்பாவாய். இதில் கூட பாருங்கள், ஒரு மன வைராக்கியம், மானுடர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று வாழ்ந்த அந்த நாண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவையை சொல்லுகின்ற அந்த அருமையான வைபவம் மார்கழி உற்சவம். இது ஒரு இசை விழா இல்லை, இது ஒரு இயல் விழா. அது மட்டும் இல்லை, இது ஒரு நாடக திருவிழா. இப்பொழுது நாம் பார்ப்பது ஒரு நாடகம் தான். உடையை ஏற்றி விட்டார்கள். இதோ இந்த காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். பரமோத வாசலுக்கு பெருமான் நுழைய இருக்கின்றார். நீங்கள் மனம், மொழி, செயல் எதையும் வேறு பக்கத்தில் வைக்காதீர்கள். அந்த காட்சியை பார்த்துக் கொண்டே இருங்கள். வீட்டில் இருந்தபடியே இந்த காட்சியை பார்க்கலாமா? பார்க்கலாம். ஒன்றே ஒன்றை சொல்லுங்கள், உலகியலை பேசாதீர்கள், மற்றவரிடம் பேசாதீர்கள். ரங்கா 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 என்று சொன்னால் உங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சி தங்கும் 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 என்பதுதான் முக்கியம். இதோ எல்லோரும் முட்டிக்கொண்டு வருகின்றார்கள். ஏன் தெரியுமா? அரங்கனோடு செல்ல வேண்டும், அரங்கனோ உங்களோடு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். எவ்வளவு அழகான வைஷ்ணவர் தத்துவம் பாருங்கள். இதோ பொதுவாக இல்லை இல்லை, அவர்கள் அவசரப்பட்டதோடு அவசியத்தோடு பரமதத்துக்கு நுழைகின்றார்கள். பரமத வாசலுக்கு செல்கின்ற போது அந்த நேரத்துக்கு காத்திருக்கின்றார்கள். பெரியோர்களே, ஒன்றை மட்டும் நினைத்து பாருங்கள். இந்த நேரம், இந்த நேரம், இந்த சூழல் பரமவாசம் திறக்கப்பட்டு விட்டது. ரெங்கா என்ற கோஷம் உங்களுக்கு கேட்கின்றது. எங்கு பார்த்தாலும் ரெங்கா 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 என்று சொல்லுகின்ற அந்த ஒலி பின்னை பிழைக்கின்றது. பட்டர் பெருமான் வருகின்றார். ஒவ்வொருவராக வருகின்றார்கள். ஒவ்வொருவரும் பெருமையாக நினைக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில், சில நொடி பொழுதில் பரமோத வாசலுக்கு பெருமான் வர இருக்கின்றார். ஐயர்களே, பொறிகை காட்சி தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களே, இப்பொழுது நீங்கள் பார்த்தவர்களெல்லாம் பெருமானை வரவேற்க காத்திருக்கின்ற ஸ்தலத்தார்கள். அவர்கள்தான் இந்த கோவில் பரம்பரை ஊழியர் செய்கின்றவர்கள். இதோ பெருமான் வந்துவிட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சின்ன இடத்தில் எல்லோரும் வர முடியுமா என்று கேட்கலாம். ஐயர்களே, முடியும், மனமிருந்தால் முடியும். இதோ பரமோத வாசலுக்குள் நுழைகின்றான். இதோ நெய்ப்பந்தங்கள் இரண்டு பக்கம் இருக்கின்றது. அந்த குடையோடு வருகின்றார் எங்கள் ராஜா, எங்கள் ராஜா வருகின்றார். நீங்கள் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கின்ற காட்சி இது. வாழ்க்கையிலே பெரிய தத்துவம். இரண்டு பள்ளிகளை மீண்டும் மீண்டும் ஏன் காட்டுகிறார்கள்? இதோ பாவம் தெரியாமல் செய்யப்படுவோம். அந்த பாவத்தை போக்குவதற்குரிய நாடிலேதான் நான் நேரே வர முடியவில்லை. இதோ புதிய தொலைக்காட்சியிலே இந்த காட்சியை கண்டு கேட்டு வந்து என்னோடு இருக்கக்கூடிய சகோதரர்கள் அதையெல்லாம் வருணிக்க கேட்டு நீங்கள் பெருமை பெற்றீர்கள். புதிய தொலைக்காட்சிக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கிறீர்கள். இதோ அந்த உரிய காலம் வந்துவிட்டது. பக்தர் வருகின்றார். நடந்து வந்து எல்லோரையும் வழிவிட்டு நாதன் இருக்கின்றான். சாலோக சாதீப சாவிச்சம் என்று சொல்லுகின்ற மாதிரி பரமபதம் யூகம் மிகவும் அச்சாவதாரம். அச்சையிலே இருக்கக்கூடிய பெருமான் இச்சையோடு வருவது. அந்த கற்கள் எல்லாம் கற்களா? இல்லை, அதை வருணிப்பதற்கு சொற்கள் தான் இல்லை. எல்லோரும் வழிபடுங்கள். வரப்போகின்றான் பரமபதநாதன். இதோ பார்க்கிறோம் என்று சொல்லி அந்த காட்சியை அவர்கள் இறக்குகின்ற அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வருகின்ற காட்சியை ரங்கா ரங்கா என்று சொல்லிவிட்டு வரக்கூடிய காட்சியை, இந்த பெருமையான காட்சியை, இந்த உயர்வான காட்சியை, நாம் பார்க்கக்கூடிய காட்சியை இன்னும் ஒரு சில நிமிடத்தில், ஒரு சில நொடியில் ரங்கா ரங்கா என்று நாம் எல்லோரும் முழங்க பெருமானை நாம் தரிசிப்பதற்கு, சேவிப்பதற்கு, இதோ இந்த காட்சியை பார்ப்பதற்கு நாம் கொடுத்து வைத்தவர்கள் நம் வாழ்க்கையிலே பிறவி பயன் நீங்க, வாழ்க்கையினுடைய பயன் நீங்க